வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் பலர் ஏன் தாயகம் திரும்ப மறுக்கிறார்கள் தெரியுமா என ஸ்வீடனில் வசிக்கும் இந்தியர் ஒருவர் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்ட ஒரு பதிவு விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பா, அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் அதிக சம்பளம் கிடைக்கிறது, சிறந்த வாழ்க்கை முறையை ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது, பாதுகாப்பான தெருக்கள், தூய்மையான காற்று, வலுவான சமூக பாதுகாப்பு கிடைக்கிறது, குறிப்பாக பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு உள்ளது, சமூக வன்முறை மிகவும் குறைவு, வேலையில் திறமைக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதுவே இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நிலைமை தலைகீழாக உள்ளது. இந்திய அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. எங்கு திரும்பினாலும் குப்பைகள், பாதுகாப்பற்ற சாலைகள், கடும் போக்குவரத்து நெரிசல். பெண்கள் பாதுகாப்பு இந்தியாவில் மிக மோசமாக உள்ளது. இதன் காரணமாகத்தான் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் தங்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வெளிநாட்டிலேயே தங்குவதற்கு விரும்புகிறார்கள் என்று அவர் பதிவிட்டுள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் வெறும் 15 மணி நேரத்தில் 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக கொண்டு சேர்த்திருக்கிறது. இந்த நால்வரும் அங்கு 6 மாதங்கள் தங்கியிருப்பார்கள். இவர்களையும் சேர்த்து சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. 15 மணி நேரத்தில் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது அமெரிக்காவில் இது முதன்முறையாக இருந்தாலும் வெறும் 3 மணி நேரத்தில் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற ரஷ்யாவின் சாதனையை இன்னும் எந்த நாடும் முறியடிக்கவில்லை. தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் பூமி தாயை போற்றும் விதமாக பச்சமம்மா என்ற பாரம்பரிய விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சுவாகோகானி என்ற பகுதியில் உள்ள பஜ்ரி மலைக்குன்றுக்கு மேல் ஏறி பூர்வக்குடி மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அப்போது பணவீக்க பிரச்சினைக்கு தீர்வு காணும் அரசு நாட்டில் ஆட்சியமைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் முன்வைத்து மக்கள் வழிபட்டனர். இந்தியாவில் கார்கள் விற்பனை 2 மாத சரிவிற்கு பிறகு ஜூலை மாதத்தில் 1% மட்டுமே அதிகரித்துள்ளது. ஜூலையில் 3,48,000 கார்கள் மட்டுமே விற்கப்பட்டிருக்கின்றன. மாருதி சுசுகியின் விற்பனை 0.2% மட்டுமே அதிகரித்து 1,37,776 கார்கள் விற்கப்பட்டிருக்கின்றன. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தின் விற்பனை 20% அதிகரித்து 49,871 கார்களும், எம்ஜி மோட்டார்ஸ் நிறுவன விற்பனை 46% அதிகரித்துள்ளது. ஹூண்டாய் மோட்டார்ஸின் விற்பனை 10%, டாடா மோட்டார்ஸின் விற்பனை 12% குறைந்துள்ளது. அமெரிக்காவில் டெஸ்லா தானியங்கி கார் மோதி ஒரு பெண் இறந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு 2,600 கோடி ரூபாய் இழப்பீடு தர எலான் மஸ்கிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு புளோரிடாவில் பெண் ஒருவர் மீதும் அவருடன் வந்த ஆண் மீதும் டெஸ்லா தானியங்கி கார் மோதியது. இதில் பெண் இறந்துவிட்ட நிலையில் ஆண் படுகாயமடைந்தார். தவறு கார் ஓட்டுநர் மீதுதான் என்ற போதிலும் காரில் உள்ள ஆட்டோ பைலட் தொழில்நுட்பம் வேலை செய்யவில்லை என்பதால் டெஸ்லா 2,600 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தானியங்கி கார்கள் பயன்பாடு அதிகரிக்கும் நிலையில் இத்தீர்ப்பு கவனம் பெறுகிறது. கொலை செய்யப்பட்ட தமிழ் சினிமா ஒளிப்பதிவாளருக்கு தேசிய விருது கிடைத்திருப்பது அவரது குடும்பத்தினருக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இயக்குனர் ராஜமுருகன், திலானி ரவீந்திரன் தயாரித்த லிட்டில் விங்ஸ் என்ற தமிழ் குறும்படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது அறிவிக்கப்பட்டது. இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்த சரவண மருது சவுந்தரபாண்டி, மீனாட்சி சோமன் ஆகிய இருவரும் இந்த விருதை பெறுகிறார்கள். இதில் சரவண மருது சவுந்தரபாண்டி கடந்த 2023ஆம் ஆண்டே மதுரையில் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவில் உள்ள எரிமலைகளில் ஒன்றான லெவடோபி லக்கி லக்கி 2வது நாளாக வெடித்தது. சனிக்கிழமை அதிகாலையில் எரிமலை வெடித்ததில் 18 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் பரவியது. இதனால் அருகில் உள்ள கிராமங்கள் எரிமலை குப்பைகளால் நிறைந்தன. முன்னதாக வெள்ளிக்கிழமை மாலையிலும் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. இது 2010ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மவுண்ட் மெராபியின் வெடிப்புக்கு பிறகு இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய வெடிப்புகளில் ஒன்றாகும். இதுவரை எந்த உயிர் சேதமும் பதிவாகவில்லை. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட் போட்டிகளில் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் பங்கேற்பது சந்தேகமாகியுள்ளது. 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட் இடம்பெறும் நிலையில் அதில் 6 அணிகள் இடம்பெறும் என்றும் போட்டிகள் T20 வடிவில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஒலிம்பிக்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறுவதால் அமெரிக்க அணி கண்டிப்பாக இடம்பெறும். பிற 5 அணிகளையும் ஒவ்வொரு கண்டத்திலிருந்து ஒவ்வொரு அணி என்று தேர்ந்தெடுக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்தந்த கண்டங்களில் தரவரிசையில் முன்னணியில் இருக்கும் அணி தேர்வு செய்யப்பட போவதாக கூறப்படுகிறது. எனவே ஆசியாவிலிருந்து இந்தியாவும், ஓசியானியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவும், ஐரோப்பாவிலிருந்து கிரேட் பிரிட்டன் அணியும், ஆப்பிரிக்காவிலிருந்து தென்னாப்பிரிக்காவும் தேர்வாக அதிக வாய்ப்புகள் உள்ளன. இதனால் பாகிஸ்தான், நியூசிலாந்து, இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் கிரிக்கெட் அணிகள் 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸில் விளையாடுவது சந்தேகமாகியுள்ளது. லைட்டர் தடை செய்யப்பட்டது கூட தெரியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வாக்குறுதி அளித்திருப்பதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் விமர்சனம் செய்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கோவில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்களிடம் பேசும்போது லைட்டரை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி ஒன்றிய அரசிற்கு கடிதம் எழுதப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் 20 ரூபாய்க்கும் குறைவான பாக்கெட் லைட்டர்கள், கேஸ், ஃபியூயல் அண்ட் நான் ரீஃபில்லபிள் ஆகியவற்றிற்கு 2023ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி ஒன்றிய அரசு தடை விதித்ததாகவும் கூறியுள்ளார். எனினும் சட்டவிரோதமாக லைட்டர்கள் விற்கப்பட்டதால் தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்பட்டதால் மீண்டும் ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது என்றார். இதையடுத்து 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி பாக்கெட் லைட்டர் பாகங்கள், கேஸ், ஃபியூயல் மற்றும் நான் ரீஃபில்லபிள் அல்லது ரீஃபில்லபிள் லைட்டர்களை இறக்குமதி செய்ய ஒன்றிய அரசு கட்டுப்பாடு விதித்தது என கூறியுள்ளார். 12 நாட்களுக்கு பிறகு அண்ணா அறிவாலயம் வந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் மீண்டும் 1-to-1 ஆலோசனை நடத்தினார். 2026 சட்டமன்ற தேர்தல் பணி தொடர்பாக தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் நேரில் சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகிறார். அந்த வகையில் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். உடல்நலக்குறைவு காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவ சிகிச்சையில் இருந்ததால் 3 வாரத்திற்கு பிறகு மீண்டும் 1-to-1 சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகி ஒருவர் மனம் திறந்து பேசிய வீடியோவை முதலமைச்சர் தனது இணையதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பிரதமருடனான சந்திப்பு விவகாரத்தில் உண்மைக்கு மாறான தகவல் வெளியிடுவதை தவிர்க்குமாறு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமருடனான சந்திப்பு குறித்து நயினார் நாகேந்திரனை 6 முறை செல்போன் வாயிலாக தொடர்பு கொள்ள முயற்சித்ததாக தெரிவித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் தனது அழைப்பை எடுக்கவில்லை என்றும் அவருக்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல் அனுப்பியதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நயினார் நாகேந்திரன் தரப்பிலிருந்து எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை என்பதால் நீண்ட ஆலோசனைக்கு பிறகே பிரதமரை சந்திக்க அனுமதி கேட்டு 24ஆம் தேதி கடிதம் எழுதியதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமருடனான தனது சந்திப்பில் நயினார் நாகேந்திரனுக்கு விருப்பம் இருக்குமேயானால் தனது செல்போன் அழைப்பு அல்லது குறுஞ்செய்தியை பார்த்து தன்னை தொடர்பு கொண்டிருக்கலாமே என பன்னீர்செல்வம் வினவியுள்ளார். ஆனால் அவர் எதையும் செய்யவில்லை என்பதிலிருந்து தான் பிரதமரை சந்திப்பதில் அவருக்கு விருப்பமில்லை என்பது தெளிவாக தெரிவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரை சந்திப்பது தொடர்பாக நயினார் நாகேந்திரனிடம் தான் சொல்லவில்லை என்பது சரியல்ல, உண்மைக்கு புறம்பானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருக்கும் நயினார் நாகேந்திரன் இனியாவது உண்மை பேச வேண்டும் என பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். வாக்காளர்களை மாநிலம், மொழி ரீதியாக பிரித்து பார்க்கக்கூடாது என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை திசை திருப்ப பிரிவினைவாதத்தை தூண்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். நாடு முழுவதும் ஒரு வாக்காளராக பதிவு செய்ய வேண்டும் என்றால் அவர் இந்திய குடிமகளாக இருக்கிறாரா, குறிப்பிட்ட வயதை அடைந்திருக்கிறாரா, அவர் அந்த குறிப்பிட்ட முகவரியில் இத்தனை ஆண்டுகள் வசித்திருக்கிறாரா அப்படிங்கிற விதிமுறைகள் தான் இருக்குமே தவிர பீகார்காரர் தமிழ்நாட்டில் வாங்கக்கூடாதுன்னா தமிழ்நாட்டுக்காரங்க வெளியில எப்படி வாங்க முடியும்? அதனால பிரிவினைவாதம் பேசுகின்ற வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக விஷத்தை விதைக்கின்ற ஒரு சில தலைவர்கள் மக்களை திசை திருப்புவதற்காக இதை பேசுகிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணைய விதிகளின்படி தேர்தல் ஆணையம் நடக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர அந்த மொழி பேசுகிறார், இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்று பேசுவது இந்த நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துகின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம். தைலாபுரம் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது அன்புமணிதான் என குற்றம் சாட்டியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அன்புமணி அறிவித்துள்ள பொதுக்குழு கூட்டம் கட்சி விதிகளுக்கு எதிரானது எனவும் அவர் கூறியுள்ளார்.
பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே நீடித்து வந்த மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ராமதாஸ் வீட்டிலிருந்து ஒட்டுக்கேட்பு கருவி சமீபத்தில் கைப்பற்றப்பட்டு காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதனை வைத்தது அன்புமணிதான் என ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமகவின் கொடி பெயரை பயன்படுத்தி அன்புமணி மேற்கொண்டு வரும் நடைபயணத்தை கண்டித்த ராமதாஸ் தான் உருவாக்கிய கட்சிக்கு வேறு யாரும் உரிமை கோர முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். வரும் 9ஆம் தேதி அன்புமணி கூட்டியுள்ள பொதுக்குழு கூட்டம் கட்சி விதிகளுக்கு எதிரானது, சட்டவிரோதமானது எனவும் ராமதாஸ் கூறினார். 9ஆம் தேதி பொதுக்குழு சொல்றார். அது கட்சி விதிகளுக்கு நான் உருவாக்கிய கட்சி வியர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வியர்வை சிந்தி வளர்த்த கட்சி. வேறு எவரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. வேறு எவரும் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிலோ பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது. உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்திருக்காங்க. அது மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன். அதே போன்று சைபர் கிரைம் அந்த துறையிடமும் புகார் கொடுத்திருக்கிறேன். திருநெல்வேலியில் மின்பொறியாளர் கவின் கொலை வழக்கில் கைதான சுர்ஜித்தின் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காதல் விவகாரத்தில் கவினை கொலை செய்ததாக கைதான சுர்ஜித்தின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து சுர்ஜித்தின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. கொலை வழக்கில் கைதான நிலையில் குண்டர் சட்டத்திலும் சுர்ஜித் கைது செய்யப்பட்டுள்ளார். திமுகவின் கொள்கைகளை முன்னிறுத்தி நாடாளுமன்றத்தில் தமது நடவடிக்கைகள் அமையும் என மாநிலங்களவை உறுப்பினர் சல்மா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை டெல்லி அலுவலகத்துக்கு வருகை தந்த சல்மா தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்களுடன் உரையாடும் பிற மாநில எம்பிக்கள் ஆங்கிலத்தில் பேசுவதாக கூறினார். திமுக எம்பிக்கள் மீது பிற மாநில எம்பிக்கள் மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பாஜக அரசை உறுதியுடன் எதிர்ப்பவர் முதல்வர் ஸ்டாலின் என்பதை எம்பிக்கள் உணர்ந்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார். என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு என்ன பேச போகிறோம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். குறிப்பாக பேசுவதற்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் பேசுவதற்கு அனுமதிக்க தான் மறுக்கிறாங்க. கோவில்பட்டியில் அரசு பேருந்து திடீரென பழுதாகி சாலையில் நின்றது. கோவில்பட்டியிலிருந்து முடுக்கன்குளம் கிராமத்திற்கு சென்ற அரசு பேருந்தில் ஏர் மாற்றுவதில் பிரச்சனை ஏற்பட்டதால் பேருந்து சாலையின் நடுவில் நின்றது. இதனால் அவதியடைந்த பயணிகள் பின்னர் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். சாலை நடுவில் நின்ற பேருந்தை பொதுமக்கள் ஓரமாக தள்ள முயற்சித்து முடியவில்லை. பின்னர் மெக்கானிக் வரவழைக்கப்பட்டு பழுது நீக்கிய பின் பணிமனைக்கு பேருந்து கொண்டு செல்லப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் ஆடி 18 கொண்டாட காவிரி ஆற்றுக்கு வரும் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிப்பதை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18 விழாவின் போது பொதுமக்கள் காவிரி ஆற்றுக்கு சென்று அரிசி, பழங்கள் உள்ளிட்டவற்றை படைத்து காவிரி தாயை வழிபடுவர். தற்போது காவிரி ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க மாயனூர், திருக்காமலினூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றுக்குள் இறங்குவதை தடுக்கும் வகையில் மாயனூர், செல்லாண்டியம்மன் கோவில், காவிரி கதவணை உள்ளிட்ட 5 இடங்களில் தகரம் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் மழைநீர் வடிகாலில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு மூடியை கூட விட்டு வைக்காமல் திருடர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மழைநீர் வடிகாலில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு மூடியை நகர்த்தி பார்க்கும் திருடர்கள் இ-ரிக்ஷாவை வரவழைத்து அதை ஏற்றிச் செல்கின்றனர். அந்த இ-ரிக்ஷாவின் பதிவெண் கருப்பு வண்ணத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த திருடர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அபாரமாக விளையாடி சதம் அடித்தார். இது அவருடைய 6வது சதமாகும். சதமடித்த பிறகு ரசிகர்களை நோக்கியும் அணியினரை நோக்கியும் கைவிரலால் லவ் சிம்பிள் ஏற்படுத்தி அன்பை வெளிப்படுத்தினார். முன்னதாக 97 ரன்னில் இருந்தபோது அட்கின்சன் வீசிய பந்தை ஸ்கொயர் டிரைவ் விளையாடி டி பாயிண்டிற்கு பந்தை விரட்டிவிட்டு 2 ரன்கள் ஓடினார். 3வது ரன்னிற்கு ஜெய்ஸ்வால் முயற்சித்த போது அதனை மறுமுனையில் இருந்த கருண் நாயர் நிராகரித்தார். 3வது ரன்னிற்கு வாய்ப்பிருந்ததால் ஜெய்ஸ்வால் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். எனினும் அதற்கு அடுத்த பந்திலேயே 1 ரன் அடித்து சதத்தை பூர்த்தி செய்தார். பந்து வீச்சிலும் மட்டுமல்ல, பேட்டிங்கிலும் ஜொலிக்கிறார் ஆகாஷ்தீப். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய பந்து வீச்சாளர் ஆகாஷ்தீப் அரை சதம் அடித்தார். 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் நைட் வாட்ச்மேனாக களமிறங்கிய அவர் 3ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடினார். சிறப்பான பேட்டிங் திறனை வெளிப்படுத்திய ஆகாஷ்தீப் தனது முதல் அரை சதத்தை அடித்து அசத்தினார். எனினும் ஓவர்டன் பந்து வீச்சில் 66 ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டம் இழந்தார். பெவிலியன் திரும்பிய அவரை ஜடேஜா உள்ளிட்டோர் முதுகில் தட்டி கொடுத்து வரவேற்றனர். வேகப்பந்து வீச்சாளரான அவருக்கு இங்கிலாந்து தொடரில் தரப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி அணியினரிடமும் கிரிக்கெட் ரசிகர்களிடமும் நம்பிக்கையை பெற்று வருகிறார். இந்தோனேஷியாவில் உள்ள எரிமலைகளில் ஒன்றான லெவடோபி லக்கி லக்கி 2வது நாளாக வெடித்தது. சனிக்கிழமை அதிகாலையில் எரிமலை வெடித்ததில் 18 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் பரவியது. இதனால் அருகில் உள்ள கிராமங்கள் எரிமலை குப்பைகளால் நிறைந்தன. முன்னதாக வெள்ளிக்கிழமை மாலையிலும் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. இது 2010ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மவுண்ட் மெராபியின் வெடிப்புக்கு பிறகு இந்தோனேஷியாவின் மிகப்பெரிய வெடிப்புகளில் ஒன்றாகும். இதுவரை எந்த உயிர் சேதமும் பதிவாகவில்லை.